வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா சேப்பக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை. அதுக்கு 1/4 கிலோ சேப்பக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோலை உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து மிளகு, ஜீரகம், உப்பு திரித்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ மஞ்சள் பொடியும் மிளகு, ஜீரகம், உப்பு பொடிச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேப்பக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கடலை மாவும் 1 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து சிம்மில் போட்டு அப்படியே மெதுவாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா முறுமுறுன்னு வந்துடும். ஏற்கனவே நம்ம அவிச்சு தான் போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்தாச்சு. அரிசி மாவு மட்டும் போதும், ஆனால் கடலை மாவு சேர்க்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கூடாகும். இப்போ பெரட்டி கொடுத்துட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பெரட்டி கொடுத்தாச்சு. இப்போ சிம்மில் போட்டுகிட்டே அப்படியே முறுமுறுன்னு வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இது ஆஃப் பண்ணிவிட்டு பரமாறலாம். இதுக்கு அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து வாழைப்பூ கூட்டு. அதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கல்லெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். 2 வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போ வாழைப்பூ சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சு வாழைப்பூ சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்தாச்சு. இப்போ இதோட வேக வச்ச துவரம்பருப்பு, இதில் மஞ்சப்பொடி, கட்டிக்காயம், வழக்கெண்ணெய் போட்டு வேக வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். வாழைப்புக்கு தேவையான உப்பும் சாம்பார் பொடியும் சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய், சீரகம் அரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாம். இங்கே வந்து சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிட வேண்டியதான். ஒரு தக்காளியும் தேங்காய், சீரகம் அரைச்சே சேர்த்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். வாழைப்பூ சீக்கிரம் வெந்துடும். நெய்யில் சீரகம் மட்டும் தாளித்து ஊற்றினா போதும். அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணுறோன்னா கோவக்காய் பச்சடி. அதுக்கு 1 கிலோ கோவக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, மல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கட்டிக்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, கோவக்காய் சேர்த்தாச்சு. கோவக்காய்க்கு அரைச்சிக்கிறது வந்து மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொத்தமல்லி பொடி, உப்பு, தேங்காய், சீரகம், தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். கல்லுப்பு தான் சேர்த்துருக்குறேன். அரைச்சிட்டு வந்து கோவக்காவோட சேர்த்துக்கலாம். இந்த புளித்தண்ணியும் சேர்த்து இதோட மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ கோவக்காவோட சேர்த்து குக்கரில் ஒரு சவுண்டு விட்டு எடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கோவக்காய் பச்சடி ரெடி. ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு சவுண்டு வந்தோடனே 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம். வாழைப்பூ நல்லா வெந்துடுத்து. நெய்யில் ஜீரகம் பொரித்து சேர்த்துக்கலாம். மல்லித்தலையும் தூவி விட்டால் வாழைப்பூ ரெடி. கோவக்காய் பச்சடி ரெடி. இன்றைக்கி லஞ்ச் மெனு இது தான். கட்டிப்பருப்பு, வெள்ளரிக்காய், கேரட் சாலடு, கோவக்காய் பச்சடி, வாழைப்பூ கூட்டு, ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, சேப்பக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை, பச்சரிசி சாதம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் மெனு. நாராயணனுக்கு தழுகை. இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.